இறகம்பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி திரகம்பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி தீமனால் வெற்றம் மகளே அன்ன பொண்ணும் நடையே தீமனால் வெற்றம் மகளே அன்ன பொண்ணும் நடையே நீ செடிக்கு செடி குந்தாலாமோ சின்ன பொண்ணும் நடையே நீ கொடிக்கு கொடி குந்தாலாமோ சின்ன பொண்ணும் நடையே கட்டே கரும்பு தாரங்கார வடே ரெண்டே தாரே கட்டே கரும்பு தாரங்கார வடே ரெண்டே தாரே. அம்மனி அட ஏனுங்க இப்படி வாய் பொளக்குறீங்க? அது அந்த அம்மனி ஒண்ணு போட்டு காட்டுச்சுங்களா, மறுகண்ணை காட்டுவாங்க தாங்க நின்றுக்கிறேன். காட்டுவாங்க காட்டுவாங்க. இந்தாங்க நீங்க கேட்டா தேங்காய் பன்னு. அடங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நேத்து சப்புன்னு ஒரு அப்பு வாங்குனீங்க இல்லைங்க, சத்தியமா உங்களுக்கு வலிக்கலீங்களாக்கு? நமக்கு ஒண்ணும் பண்ணாதுங்க, எச்சதோட்டு வச்சு சரியா போச்சுங்க. ஐயோ இந்தாங்க, இந்த ஒரு கடி கடிங்க. இல்லைங்க நான் டயட்ல இருக்கிறேனுங்க. அட இந்தாங்க, அட புடிங்க, உங்களை பார்க்க வச்சதுன்னா எனக்கு வயிறு வலிக்கும் இல்லைங்க. பாரா ஏய் மாங்கனி. மாங்கனியா? நம்ம ஆளை விட்டா ஒரு கூட தேங்காய் வேணா ஒரே முட்டை தின்னு வாடுவா. அப்படி நீ எதுக்கு இது அப்பு வாங்கினதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு கிடக்குற? என்ன நினைச்சு ஃபீல் பண்ணீங்களா? அச்சோ, எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அட ஒன்னத்தான் காட்டினையாமா, இன்னே காமிச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே. சும்மா ரெடி. முழிக்கிறான் பாரு. அட என்றா எப்படி என்றாலு என்ன விரும்புறான்னு சொன்னல. ஐயோ உங்களே இல்லைங்க, வேற யாரா? அது அம்மனிய. ஏத ஃபீலிங்? ஏ ஃபீலிங்ஸ் ஆமா. குனிய வச்சுட்டாங்கடா. ஒரு பொண்ணு ஒரு கண்ணிலேயே பார்த்தேன், என்ன அர்த்தம்? ஒன்றரை கண்ணுன்னு அர்த்தம் இல்லீங்கண்ணா. நேத்து ஒரு கண்ணுல பாத்துச்சுங்க, சரி இன்னைக்கு இன்னொரு கண்ணுல பாக்குதுங்கண்ணா. ஆட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, ஆளு கொஞ்சம் அகலமா இருக்கியா, அதான் தவணை முறையில பாத்திருக்கா. ஐயோ லவ் இது அந்த கக்கூசுக்குள்ள ஒரு ஆயாவா? பாத்திரங்கள் ஒரு மாயா தானே? இல்லீங்க, அவளும் இல்லையா? வேற யாரப்பா? அதுங்க ரெண்டு காருங்க, காருக்குள்ள ஒரு தேருங்க. பேரு மாங்கனி. ஐயோ அண்ணா அண்ணா, ஐயோ இருங்கண்ணா இருங்கண்ணா, இந்த குண்டு சோடா உடைச்சு வாயில் ஊத்துனா சரியா போயிருங்கண்ணா. இருங்க. குண்டு சோடா வேணாண்டா, ஒரு கட்டிங் கிளாஸ் குடுறா. டோன்ட் டச் பேபி. டேய் நடேசா, டேய் நடேசா, டேய் நடேசா, அண்ணன் கூப்பிடறாருல, காது கேட்கலையே? எப்படிடா கேட்கும்? என்ன இதே மாங்கனி முன்னால நின்னு 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களேன்னு பாடினா கொட்டானுங்களே. கொட்டிட்டாங்களா? குளவிக்கல்ல இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் உருவிட்டானுங்க. அப்புறம் எப்படி கேட்கும்? அப்ப பீஸ் போனதுதான் இந்த காது. அங்க ஒருத்தன் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கூலா உட்காந்துருக்கான் பாரு. ஆமாங்கண்ணா, பாவம் ஹேண்டிகேப்டுங்களா? ஹேண்டிகேப்ட் இல்லடா, நோண்டிகேப்ட்.
மாங்கனி முன்னாடி பிரேயர்ல கண்ணுல தூசி விழுந்துட்டேன்னு தொடச்சிட்டு கண்ணை ஓபன் பண்ணிருக்கான். கண்ணை காணோம். எம்மா நோண்டி கையில கொடுத்துட்டானுங்க. அண்ணா இந்த பாருங்க மிஸ்டர் குழந்தை, அந்த பொண்ணு யார வேணும்னாலும் பார்க்கலாம். வேற யாரும் அந்த பொண்ணை பார்க்க கூடாது. அத மீறி பார்த்தா உடம்புல எங்கெல்லாம் எது தொங்குதோ அதெல்லாம் அறுத்து உப்பு கண்டம் போட்டு அவங்க கையில கொடுத்துருவாங்க. இந்த ஊர்ல பாதி பூமி மாங்கனியோட அப்பனுக்கு தான். போடுற ஜட்டியில இருந்து சட்டை வரைக்கும் தைக்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கானுங்க. 2000 பேர்ல இருந்து 3000 பேர் வேலை பாக்குறானுங்க. நீலாம் ஒரு பிஞ்சு போன பாய்டா. அந்த பொண்ணு இலவம் பஞ்சு மெத்த, அதுல படுத்து தூங்கலான்னு கனவு கண்டேன்னு வையேன். ஒன்னெல்லாம் உசுரோட பூமிக்குள்ள இறக்கி கிடா வெட்டி பொங்க வச்சிருவானுங்க. புரியுதா? புரிஞ்சுதா? புரியுதா உனக்கு? புரியுதுங்கண்ணா. சரிங்கண்ணா, சாரிங்கண்ணா. இப்பவாது போய் புரோட்டாவுக்கு மாவு செய்யற வழியை பாரு. போ. போறணுங்கண்ணா. போன்னு சொல்றோம்ல. ஐயா, பிறந்த நாள் அதுமா பூரா சொத்தும் பொண்ணு பேருக்கு எழுதி வைக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மிச்ச மீதி எதுவும்? கண்ணு, என் புள்ளதையா எனக்கு சொத்து. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் கழிச்சு தவமா தவம் பெறுது பெத்த புள்ள இது. சொத்து சொகம் என்ற உசுறு எல்லாமே என் புள்ளதா. பார்க்கறதுக்கு அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கிறீ கண்ணு. நான் கும்பிட்ற சாமியோட ஒரு நாள் எனக்கு தெரியாம என் உசுறு எடுத்துரு. ஆனா நான் உன்ற மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் கைய விடுங்க. உட்கார குட்டா. என்னங்க ஏனுங்க? நீ ஒருத்தன் தான் நல்ல வேலை செய்யுது. அப்படிங்களா? வேஸ்ட். ஐயோ சொல்றா. ஐயோ பாவம். ஓ கூசுதுங்க. வேலை செஞ்சு கையெல்லாம் நோக்கு. கையெல்லாம் ரேக தேஞ்சு போச்சா? புருன்னு இருக்குதுங்க. உனக்காக மாத்திரம் ஸ்பெஷல் ஆயிட்டு சமைச்சு கொண்டாந்துருக்குங்க. ஸ்பெஷலுங்களா? என்னங்க இது? இது மீன். தெரியாதாமா? இது எப்படி சாப்பிடணுங்க? மீன் சாப்பிட தெரியாதா? இல்ல. நல்லா நோக்கு. நோக்குறதுங்க. நோக்குறதுன்னா பாக்குறது. மீனை லிஃப்ட் செய்துட்டு. லிஃப்ட்னா தூக்குறது. மவுத்த ஓபன் செய்துட்டு. பாத்துட்டுங்க. 2 சொத்த போல தெரியுது. தொண்டை வரைக்கும் பாடுறானா, தொண்டைக்குள்ளேயே போயிட்டானே. முள்ள விடுங்க. முள்ளுகள் சிக்கிக்க இப்படிதான் சாப்பிடணும். நீங்க ரொம்ப நல்ல நல்லா 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 சாப்பிடுறீங்க. இந்த பேரெந்தா? குழந்தைங்க. மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சுங்க. எந்த பேரும் குஞ்சாக்கும். அப்படிங்களா? ஆட இவட 2 குஞ்சுண்டல்ல. டேய், இவடே 2 குஞ்சு இருக்குடா. அட போதும் விடு. குடு. என்ன தேங்காய் பண்ணு? அட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வெள்ளட்டைய வச்சு வேடி கட்டிட்டு இருக்கீங்க. வேடிக்கையா? அப்புறம் என்னது? பென்சிலை வச்சு கிறுக்கி. அப்ப இத பார்த்தா உனக்கு ஓவியம் மாதிரி தெரியலையா? இந்த கிறுக்கலுக்கே இந்த பேச்சு பேசுறீங்களா? கொடுங்க இங்க. எப்படி வரையும் நான் காட்டுறேன். கொடுங்க. வாங்கி பாருங்க நல்லா. இந்த பாருங்க, மூக்கு தூக்கி வாயில வச்சுங்க. வாயை தூக்கி மூக்குல வச்சோம்னா ஓவியம் ரெடிங்க. எப்படி பார்க்காம பண்ணிட்டு அட மாரியா தாயோ. ஏனுங்க? பல்பானந்தா அங்க பாரியா. ஐயோ ஐயோ அம்மா. ஏன்றா அம்மனிக்கு அம்மனி ஆடத்தை கலச்சு போட்டியே. அது இல்லைங்க. இருங்கப்பா சும்மா என் ஐடியாவை பாருங்க. பாருங்க கையை வச்சு கர கர கரன்னு அடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிருங்க. வாத்தியார் வேற வந்துட்டாருங்க. நான் வேணா போய் கழுவிட்டு வந்துட்டுங்களா? சீக்கிரமா, டைம் இஸ் அப். ஓகே
ஐயோ நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம்டா சரி சாமி. சரி கிளம்பு அப்ப நான் அந்த பக்கம் முதல்ல. நிக்கிறேன். சரி சாரிங்கோ. ஏய் திருப்பிடி. என்னம்மா ஓவரா? சார் வாட் இஸ் திஸ்? ஒண்ணுமே இல்ல. டூயிங். என்ன டூயிங்? யாரும் பாத்திர கூடாதுன்னு நல்லா வரைஞ்ச போட்டோவை திருப்பி வச்சிருக்குதுங்க. அம்மனே போட்டோவை திருப்பி காட்டுங்க. ஓ மை காட், வாட் a creation மா. எல்லாரும் இங்க வாங்க. எஸ் சார். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே மாங்கனி மாதிரி டிஃப்ரெண்டா கான்செப்ட் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எக்ஸலென்ட் மாங்கனி. எல்லாருமே மாங்கனி கை தட்டிடலாம். Thank you. ஏய் குட்டா. ஏய் குழந்தை. குஞ்சு. சேச்சி ராத்திரியானா உங்களுக்கு தூக்கமே வராது போல. டெய்லி மல்லிப்பூல் அடிக்கிறதே வேலையா போச்சு. எங்கீங்க? வா. சும்மா இருங்க சேச்சி. எப்ப பார்த்தாலும் அமுக்குன்ட்டு டெய்லி அமுக்கி என் 2 கை வலிக்குதுங்க. கொஞ்சம் வா. வேணாங்க சேச்சி. இல்லைன்னா உன் வேலை போகும். வா. ஐயோ வா. வேண்டாங்க. வா கொஞ்சம். ஏ தூங்க மூச்சி. யோ எந்திரியா. கேண்டீன் தீ பிடிச்சி எரியுதியா? ஃபயர் சர்வீஸ் போடா. யோ 2 குஞ்சும் பறந்து பக்கத்து ரூமுக்கு போயிடுச்சியா? உன் சேச்சி குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. சேச்சி குழந்தையோட போயிட்டாளா? எங்கடா போடா? கத்தி எடுத்துன்னு வர குத்துறியா? சத்தம் போடாதயா, தப்பிச்சிட போறாங்க. பாத்ரூம் எங்கன்னு கேட்டா இங்க கூட்டு வந்திருக்க. நீ நல்லா அமுக்குப்பா. நம்ம பிணையிலாங்களா? எண்ணெயை ஊத்தி பண்ண. கதவு சாத்திருங்கண்ணா. சேஃப்டி முக்கியம்ல. மயில்சாமி மகன் தான் நீ? நான் தான் மயில்சாமி. உங்க பொண்ணு உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னா ஏன் தங்கோ? என் உசுரே நீ தானடி தங்கோ. என்ன பொழுதாட்டம் சரியா படிக்கலன்னு 4 வாரத்தை திட்டி போட்டேன். அதுக்கு வேண்டியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து குச்சிக்கிறேன். நீ எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாமா? ஹலோ, நேத்து வரல தான் உங்க பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. வா. அவர் மேல கைய வச்சா தேவெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்க 2 பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ. மேரேஜ் சர்டிபிகேட்டா? கண்ணாலமாய் போச்சா கண்ணு உனக்கு? உனக்கு கல்யாணமாய் போச்சிருந்த இந்த காயத்துல எழுதி இருக்குதா? கொம்மா மாசமா இருந்த போது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல்னு நாங்க கையெழுத்து போட்டாத்த பிள்ளைய ஆபரேஷன் பண்றோம்னாங்க. அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பம் தேவைப்பட்டேன். இன்னைக்கு உடைய காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆதார் கார்டு வாங்கறதுக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆனா இந்த கல்யாணம் மூய்க்கிறதுக்கு இந்த பாவி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாட. கண்ட தேசபகம் தெல்லவாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா? இதுக்கு தகுந்த பாவி உன்னை பெத்தனா? நம்ம 17 தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா. அவ கலெக்டர் ஆகுவான்னு நினைச்சனே. இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னு தொலையறியடி. அட அம்மனி, அவன் மூஞ்சி பாருடி. வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா மசுறு புடிச்சுதா எதை புடிச்சிடி இவன் கூட வந்த? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரியம்னு சொல்லிருந்தீங்க. ராஜா மாதிரி 1000 மாப்பிள்ளைகளை கொண்டாந்து நிறுத்திருப்பனே. கல்யாணம் மூஞ்சி 7 வருஷம் குழந்தையில கொம்மாளுக்கு. ஊருலகம் பூரா மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரதர்சனம் பண்ணி அம்மனி நீ வந்து பிறந்த.
என் குலதெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லித்தாரடி உனக்கு செல்வநாயகின்னு பேர் வச்சேட பாவி. என்னை பெத்த தாய் தாப்ப காலில் கூட நான் விழுந்ததில்லை. உன்னை என்ற தாயா நினைச்சு விட்ற ஆள் விழுந்து கேட்கிற மகராஜ், நீ வீட்டுக்கு வந்துடி போலாம். இந்த உலகத்துல எந்த தகப்பனுக்கும் இப்படி பாவம் வரக்கூடாது. ஆத்தா அம்மனி, நீ வீட்டுக்கு வந்துடுடி. என்னை அழுக வச்சுட்டு போவாதடி. என்ற உசுரே போயிருடி தக்கோ. நீ இல்லைன்னா என்ற பொழச்சு பொழப்பு என்னடி ஆவு. ஆத்தா மகராஜ். தப்பு பண்ணிட்டேனுங்க. காதல் பெருசா தெரிஞ்ச எனக்கு எங்க அப்பா பெருசா தெரியல. அவன் என்ன காதலிச்சதே என் உடம்புக்கும் காசுக்கும் தான் என்னை துரத்தி விட்டப்பதாங்க தெரிஞ்சது. என் மேல உசிரே வச்சிருந்த என் அப்பாவை நானே கொன்னுட்டேன். இப்படி ஒவ்வொரு பொண்ணும் தப்பு பண்ணி தான் திருந்துவீங்கன்னா ஊருக்கு எத்தனை அம்மா அப்பா தாமா சாகிறது.